ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 155. இயேசுவின் பெயரால் பேய் ஓட்டியவர் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 38 முதல் 40 வரையும், லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 49 முதல் 50 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். இயேசு சீடர்களை பார்த்து, தீமை எந்த உருவத்தை எடுத்தாலும் அதை எதிர்த்து போராடுவதில் சோர்வடையாமல் இருங்கள், பொறுமையாய் இருங்கள். ஓர் அப்போஸ்தலனின் செயல்பாட்டிற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. ஏனென்றால் தீமையின் செயல்பாட்டில் எந்த கட்டுப்பாடும் இல்லை. நான் இப்போது களைப்பாய் இருக்கிறேன், நான் ஓய்வெடுக்க போகிறேன் என்று பசாசு ஒருபோதும் சொல்வதில்லை. அவன் சோர்வுறாதவன். அவன் ஒரு நினைவை போல அல்லது அதைவிடவும் வேகமாக ஒரு மனிதரிடமிருந்து மற்றொருவரிடம் போய் சோதிக்கிறான், எடுக்கிறான், கெடுக்கிறான், வாதிக்கிறான். எந்த சமாதானத்தையும் தருவதில்லை. ஒருவன் விழிப்பாய் இருப்பதற்கும் அதிகமாக இல்லை என்றால் நம்பிக்கை துரோகமுள்ள முறையில் தாக்கி அளிக்கிறான். சில சமயங்களில் தான் தாக்குகிற ஆளின் பலவீனத்தால் ஊக்குவிக்கப்பட்டு அவன் தன்னை வெற்றியாளனாக ஸ்தாபிக்கிறான். அவன் குறி வைக்கிற இரையாக இருக்கிறவன் ஏற்கனவே பகைவனின் நண்பனை போல வாழ்ந்து கொண்டிருப்பதால் சில சமயங்களில் ஒரு நண்பனை போல அவன் நுழைகிறான். சில சமயங்களில் ஒரு மனிதனிடமிருந்து அவன் வெளியே துரத்தப்படும் போது கடவுளின் திரு கரங்களிலோ அல்லது அவருடைய ஊழியர் ஒருவரின் கரங்களிலோ தான் பட்ட அவமானத்திற்கு பழிவாங்கும்படி அவன் இன்னும் நல்ல ஒரு இரைக்காக சுற்றி திரிந்து அதை தாக்குகிறான். ஆனால் அவன் சொல்கிற நான் ஓய்வெடுக்க மாட்டேன் என்ற அதே வார்த்தைகளை நீங்களும் சொல்ல வேண்டும். நரகத்தை மனிதர்களால் நிரப்புவதற்காக அவன் ஓய்வெடுக்காமல் இருக்கிறான். மோட்சத்தை மனிதர்களால் நிரப்பும்படி நீங்கள் ஓய்வெடுக்காமல் இருக்க வேண்டும். அவனுக்கு இடம் கொடுக்காதீர்கள். நீங்கள் அவனுக்கு எதிராக எவ்வளவு போராடுகிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக அவன் உங்களை துன்பப்பட செய்வான் என்று நான் முன்னுரைக்கிறேன். ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. பூமி எங்கும் பறந்து செல்ல அவனால் முடியும், ஆனால் மோட்சத்திற்குள் நுழைய அவனால் முடியாது. அவனுக்கு எதிராக போரிட்டவர்கள் அனைவரும் மோட்சத்தில் இருப்பார்கள். இயேசு திடீரென்று பேச்சை நிறுத்திவிட்டு, நீ ஏன் கவலையாய் இருக்கிறாய் அருளப்பா? அவர்கள் உன்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று கேட்டார். பர்த்தலோமையும் தோமையாரும் யூதாசும் தங்கள் தலைகளை தாழ்த்தினார்கள். யோவான் இயேசுவை பார்த்து, குருவே, என் தோழர்கள் நான் உம்மிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்றார். இயேசு யோவானை பார்த்து, அப்படியானால் சொல் என்றார். யோவான் இயேசுவை பார்த்து, இன்று அந்த நோயுற்ற மனிதனோடு நீர் இருந்தபோது நீர் சொன்னபடி நாங்கள் கிராமத்தை சுற்றி வந்தோம். அப்போது நாங்கள் ஒரு மனிதனை கண்டோம். அவன் உம்முடைய சீடன் அல்ல. உமது பிரசங்கங்களை கேட்பவர்களிடையே
அவனை நாங்கள் ஒருபோதும் பார்த்ததில்லை. அவன் எருசலேமுக்கு போகும் சிறு பயணிகள் கூட்டம் ஒன்றில் நாமத்தினால் பேய்களை துரத்தி கொண்டிருந்தான். வேலை செய்ய முடியாத அளவுக்கு நடுக்கம் உள்ளவனாய் இருந்த ஒரு மனிதனை அவன் குணப்படுத்தினான். மேலும் ஒரு சிறுமிக்கு பேசும் சக்தியை திரும்பவும் கொடுத்தான். அவள் ஒரு காட்டில் நாய் வடிவத்தில் வந்த ஒரு பேயால் தாக்கப்பட்டிருந்தாள். அது அவளுடைய நாவை கட்டி போட்டிருந்தது. கிறிஸ்துவும் தாவீது வம்ச அரசரும் இஸ்ராயேலின் அரசருமாகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கப்பட்ட பசாசே போய்விடு. அவரே இரட்சகரும் வெற்றியாளருமாக இருக்கிறார். அவருடைய நாமத்தின் முன்பாக ஓடிப்போ என்று அவன் சொன்னான். அந்த பசாசும் உண்மையாகவே ஓடி போனது என்றார். நாங்கள் அதனால் எரிச்சல் அடைந்தோம். மேலும் அப்படி செய்ய அவன் அனுமதிக்கப்படவில்லை என்று நாங்கள் அவனிடம் சொன்னோம். அவனோ எங்களிடம், நான் ஏதாவது தவறு செய்கிறேனா? கிறிஸ்துவை காண தகுதியில்லாத பசாசுகளிடமிருந்து அவருடைய வழியை சுத்திகரிப்பதன் மூலம் நான் கிறிஸ்துவுக்கு மகிமை அளிக்கிறேன் என்றான். நாங்கள் பதிலுக்கு, இஸ்ராயேலின்படி நீ ஒரு பேயோட்டுபவன் அல்ல, மேலும் நீ கிறிஸ்துவின் சீடனும் அல்ல. இதை செய்ய உனக்கு அனுமதி இல்லை என்றோம். அதற்கு அவன், நல்ல காரியங்களை செய்ய ஒருவன் எப்போதுமே அனுமதிக்கப்படுகிறான் என்றான். மேலும் நான் செய்து கொண்டிருப்பதை தொடர்ந்து செய்வேன் என்று சொல்லி எங்கள் உத்தரவுக்கு எதிராக கலகமும் செய்தான். இதைத்தான் உம்மிடம் நான் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். குறிப்பாக சாத்தானை எதிர்த்து போராடுகிறவர்கள் எல்லோரும் மோட்சத்தில் இருப்பார்கள் என்று நீர் இப்போதுதான் சொன்னீர் என்பதால் அவர்கள் இதை உம்மிடம் சொல்ல விரும்பினார்கள் என்றார். இயேசு சீடர்களை பார்த்து, மிக நல்லது, அந்த மனிதன் அவர்களில் ஒருவனாக இருப்பான். அவன் செய்ததுதான் சரி, நீங்கள் செய்தது தவறு. கடவுளின் வழிகள் எண்ணிறந்தவை. நேரான சாலையில் செல்வோர் மட்டும்தான் மோட்சத்தை அடைவார்கள் என்பது உண்மையில்லை. எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் எண்ணற்ற வெவ்வேறு வழிகளில், தொடக்கத்தில் தவறாயிருந்த வழிகளிலும் கூட மக்கள் என்னிடம் வருவார்கள். ஆனால் கடவுள் அவர்களுடைய நல்ல நோக்கங்களை பார்த்து அவர்களை சரியான பாதைக்கு வழிநடத்துவார். அவ்வாறே மூவித இச்சையின் போதை வழியாக நல்ல வழியை விட்டு விலகி தங்களை தொலைவாக இட்டு செல்கிறதும், அவர்கள் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக வழிதவற செய்து விடுவதுமாகிய ஒரு வழியை தெரிந்து கொள்பவர்களும் இருப்பார்கள். ஆகவே நீங்கள் உங்கள் சக மனிதர்களை ஒருபோதும் தீர்ப்பிடக் கூடாது. கடவுள் மட்டுமே காண்கிறார். உங்கள் சொந்த சித்தத்தை விட அதிகமாக கடவுளின் சித்தமே உங்களை கொண்டு வந்து சேர்த்துள்ள சரியான பாதையை விட்டு ஒருபோதும் விலகி சென்று விடாதிருக்க முயற்சி எடுங்கள். என் நாமத்தில் விசுவாசம் கொண்டு என் நாமத்தால் செயலாற்றுகிற ஒருவரை நீங்கள் காண்கிற போது அவனை அந்நியன் என்றும் எதிரி என்றும் அழைக்காதிருங்கள். மேலும் அவன் தெய்வ துரோகியாய் இருக்கிறான் என்று சொல்லாதீர்கள். அவன் என்னுடைய நட்பும் பிரமாணிக்கமும் உள்ள மகனாக இருக்கிறான். ஏனென்றால் அவன் தானாகவே என் நாமத்தை விசுவசிக்கிறான். உங்களில் அநேகர் விசுவசிப்பதை விட அதிகமாக அவன் விசுவசிக்கிறான்.
அதனால்தான் அவனுடைய உதடுகளில் இருக்கிற என்னுடைய நாமம் நீங்கள் செய்வது போன்ற புதுமைகளை செய்கிறது. அவன் என்னை நேசிப்பதால் கடவுள் அவனை நேசிக்கிறார். இறுதியில் அவனை பரலோகத்தில் அவர் கூட்டிச் செல்வார். என் நாமத்தினால் அற்புதங்களை செய்கிற எவனும் எளிதாக எனக்கு எதிரியாக இருக்க முடியாது, அல்லது எனக்கு விரோதமாக பேச முடியாது. மாறாக அவன் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறான், விசுவாசத்திற்கு சாட்சியம் தருகிறான். உங்கள் ஆத்துமங்களை காத்துக் கொள்வதற்கு என் நாமத்தில் விசுவாசம் கொள்வது போதுமானதாய் இருக்கிறது என்று நான் அதிகாரப்பூர்வமாக சொல்கிறேன். ஏனென்றால் என் நாமமே இரட்சணியமாய் இருக்கிறது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அவனை மீண்டும் கண்டால் அவனை தடுக்காதீர்கள், ஆனால் அவனை சகோதரன் என்று அழையுங்கள். ஏனென்றால் அவன் இன்னமும் என் மந்தையின் கிடைக்கு வெளியே இருந்தாலும் கூட அவன் சகோதரனாகவே இருக்கிறான். எனக்கு எதிராக இல்லாதவன் என்னோடு இருக்கிறான், உங்களுக்கு எதிராக இல்லாதவன் உங்களோடு இருக்கிறான். யோவான் இயேசுவை பார்த்து, நாங்கள் பாவம் செய்து விட்டோமா ஆண்டவரே என்று கேட்டார். இயேசு யோவானை பார்த்து, இல்லை, அறியாமையின் காரணமாக, ஆனால் கெடுமதி இன்றி நீங்கள் செயல்பட்டீர்கள், ஆகவே அதில் பாவம் இல்லை. ஆனாலும் நீங்கள் இப்போது சூழ்நிலையை அறிந்திருப்பதால் எதிர்காலத்தில் அது ஒரு பாவமாக இருக்கும் என்றார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 155 இயேசுவின் பெயரால் பேய் ஓட்டியவர் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.